காஸ்கோவில் இந்த வீக் இந்த பீட்சா கிட் சேலில் இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த கிட்டோட பேக் சைடே வந்து 2 பீட்சா ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக்கெட்டில் 4 பீட்சா பேஸ் இருக்குது. அதேமாரி 4 அந்த பீட்சா சாஸுமே செப்ரேட்டாக பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பெரிய கவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு பீட்சா எடுத்துகிட்டு மீதி இருக்க பீட்சாலாம் இந்த கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஆனால் யூஸ் பண்ணிடணும்னு போட்டிருக்கு. பீட்சா பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் வச்சுருக்க அந்த பிளேட் சைஸில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பேஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேஸில் இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த பேக்கெட்டு அந்த சாஸே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக இந்த பேஸ்க்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வெளியில் வாங்குகிற பீட்சா சாஸ் பிடிக்கும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த பீட்சா சாஸ் பிடிக்காது. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் நான் போட்டேன். பட் சாப்பிட்டு பார்க்கக்குள்ள ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. நீங்கள் இதை வேணான்னா கூட இந்த பேக்கெட்டை எடுத்து போட்டு உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கூட இந்த பீட்சா சாஸ் போட்டுக்கலாம். இல்லை கடைகளில் விற்கிது இல்லையா, அந்த சாஸ் கூட போட்டு நீங்கள் பீட்சா பண்ணிக்கலாம். இதில் இப்போ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆனியன் அப்புறம் கேப்சிகம் வந்து க்ரீன் கலர் இருந்துச்சு, அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சிக்கன் நக்கட்ஸ் இருந்துச்சு ஃப்ரோசனு. ஸோ அதையே வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது பீட்சாவுக்கு ஒரு ஹீரோ இருக்கார் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, மொசரல்லா சீஸ் தான். ஸோ அதையும் வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க. சொல்லப்போனால் இந்த மேலே இந்த காய்கறிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஓவனை பார்த்திங்கன்னா 165 ஃபேரன் ஹீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து அந்த கவரில் போட்டிருந்துச்சு. பட் 10 மினிட்ஸ் வச்சேன், அந்தளவுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறமா அது ஸ்லைஸும் போட்டாச்சு. நல்லாவே வந்துருந்தது பீட்சா. சொல்ல போனால் ஆக்சுவலி வந்து இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான், அந்த பீட்சா சாஸ் நான் சொன்ன மாதிரி அதை மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சாஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் 4 பேக் இருக்குது இல்லையா, 4த்தையும் வந்து 10 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ரெகுலராக நமக்கு பீட்சா சாப்பிடையும் பிடிக்காது இல்லையா, இதை வச்சு வேறு ஏதாவது டிஷ் பண்ண முடியுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.